அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுது என்று பெயர். இது எல்லா நாணயமுமே ₹2 நாணயம். 20 நாணயம் வச்சுருக்கேன். குட் சண்டே. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மொத்தம் ஒரு 20 காயினு. 20 காயினுமே ₹2 காயின். வாங்க காயின் பக்கம் போவோம். இன்றைக்கி எல்லாமே உங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட்டு. ரேட்டெல்லாம் ஏற்கனவே போட்டே 10 வருஷம் இருக்கும். ரேட்டெலாம் போட்டு இன்றைக்கி அது பூரா எடுத்து ₹2 காயினை பூரா தனியாக பிரித்து இதில் அந்த ஸ்ப்ளஞ்ச் எரர் இருக்கும், லைன் வெரைட்டிஸ் இருக்கும், டை வெரைட்டிஸ் இருக்கும், ஷிஃப்ட் எரர் இருக்கும், கட் எரர் இருக்கும், கிளிப் எரர் இருக்கும், எக்ஸ்ட்ரா மெட்டல் எரர் இருக்கும், இன்ஸ்டன்ட் எரர் இருக்கும், கிராக் எரர் இருக்கும். எல்லாமே கலந்தது ஒரு 20 விதமான நாணயம். இதில் போட்டிருக்கிற அமௌண்ட்டில் 50 தான் நீங்கள் இன்றைக்கி தரணும். ஃபுல் அமௌண்ட் நீங்கள் தர வேண்டாம். இது இன்றைக்கு உள்ள ரேட்டு கிடையாது, 10 வருஷத்துக்கு முந்தி உள்ள ரேட்டு. இன்றைக்கி ஏதாவது ஒரு ஆஃபர் போடுவோம் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இதை போடுதே. வாங்க பார்ப்போம். 1997 மும்பை மின்ட்டு. இது ஆக்சுவலாகவே இந்த காயின் 4 காயின் சேர்ந்து ₹1600. அந்த காயின் 4 மின்ட்டு சேர்ந்து ₹1600. நான் ₹800 ஒரே ஒரு செட்டு ஒரு 2-3 நாட்கள் முன்பு கொடுத்தேன். வாங்கிட்டாங்க ₹800. 4 காயின் ₹1600 போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாகவே இந்த ஒரு காயின் ₹400. அதில் டை வெரைட்டிஸில் இது கிளிப் எரர் கிடையாது. சுற்றி இருக்கிற டை டபுள் டை. இது இந்த சைடு டையே கிடையாது. இந்த சைடு டையோ விளிம்போ எதுவுமே கிடையாது. இது டை விளிம்பு. இது எண்கோணம் மாதிரி 12 கோணமாக இப்படி வரிசைக்கு இப்படி கட்டிங்காக இப்படி வரும். இந்த சைடு ஒன்றுமே கிடையாது. இந்த சைடு லைட்டாக ஆரம்பித்து இந்த சைடு வருது. இது ஒரு டை. இதுக்கு இந்த பக்கம் இதிலிருந்து இது வரைக்கும் டபுள் டை. இது மாதிரியே சுற்றி வந்துச்சு அப்படின்னா சிங்கிள் டை. இது ரைட்டா? இது சிங்கிள் டை, இது சிங்கிள் டை, இது வரைக்கும் சிங்கிள் டை. இதுக்கடுத்து டபுள் டை. இன்னொரு கோடு உள்ள வருதா? டபுள் டை ஸ்ட்ரைக். இது ஃபாரின் காயின்னா இதோட ரேட் ரொம்ப அதிகம். ₹1,00,000 இருக்கும் குறைஞ்சது. இது டபுள் டை. இதுக்கு அடுத்து வந்தது சிங்கிள் டை. இங்கிட்ட டையே கிடையாது. 3 வெரைட்டிஸை பாருங்கள் ஒரே டையில். நார்மலாகவே இந்த காயின் ஒரு காயின் ₹400. இவ்வளோ வெரைட்டிஸும் வச்சு இந்த காயின் நான் வெறும் ₹300 தான் கொடுக்கேன். அது இன்றைக்கி கொடுக்குறது ₹150 தான் கொடுக்கேன். எல்லா நாணயமுமே ஈச் 50 தான். நீங்களே கணக்கு பார்த்துக்கிட வேண்டியது. ஒரு ஷிஃப்ட் எரரு மேலே எங்களையும் பார்த்துக்கலாம். ஒவ்வொரு நாணயத்துக்கும் நான் விளக்கம் சொல்லிக்கிட்டு போனால் மொத்தம் 20 நாணயத்துக்கும் 60 நிமிஷம் ஆகும். ஒரு காயினுக்கு 3 நிமிஷம் ஆகும். இது ₹100 தான் ஒரு நாணயம். இது லைன் எரரு 2002 கொல்கட்டா மீண்டு ₹130. அப்புறம் ஷிஃப்ட் இது டபுள் ஸ்ட்ரைக் சொன்னேன்னா சுற்றி. அதேமாதிரி இது சிங்கிளு கிளிப் எரர் மாதிரி இருக்கும். இது நல்லா வளைஞ்சி மேலே அப்படி மேலே தமிழில் கொச்சை தமிழில் சொல்லணும் தென்னிக்கிட்டு இருக்கும். அப்படி காயின் உள்ள அமுங்கி சுற்றி மேலே தென்னிக்கிட்டு இருக்கும். லைன் எரர். அந்த லைன் மேலே புடைப்பாக இருக்கும் 2 சைடும். அதுமாதிரி இந்த மலைச்சாரல் மாதிரி ஒரு இது அடிச்சிருக்காருங்க. இது ஒரு எரர் தான். இது எரர்லேயே இது ஒரு எரர். காயின் ஃபுல்லாக இப்படியே அடிச்சிருக்கும். டக்குன்னு அடிச்சு மிஷின் எடுக்காமல் இப்படி இழுத்து விட்ருக்கும். இது ரேட் எழுதப்பட்டிருக்க ₹130 தான். பஞ்ச் எரர். இந்த பக்கம் ஃபுல்லாக அடி விட்டுருக்கும். இந்த அடி விட்டுருக்கா? சுத்தியில் வச்சு நெளிச்சது மாதிரி இருக்கா? இது ஒரு காயின் ₹200. இந்த பக்கம் பாருங்கள், கொஞ்சம் புடைப்பாக மட்டும் இருக்கும். மற்றபடி கரெக்டாக இருக்கும். ஆனால் அந்த பக்கம் நல்லா ப்ளஞ்சு வச்சு அடிச்சிருக்கும். இந்த சுத்தியில் வச்சு நஞ்சு இருக்கும். அதுக்கடுத்து ஒரு ஷிஃப்ட் எரர். லைட் ஷிஃப்ட் தான். இங்கே இருக்கிற எரர் கொஞ்சம் உள்ளே இறங்கியிருக்கு. இந்த பக்கம் ரிம் இருக்காது. இங்கே இறங்கிருச்சுன்னா இங்கே ரிம் இருக்காது. இங்கே ரிம் எக்ஸ்ட்ராவாக தெரியும். இந்த பக்கமும் பார்க்கலாம், 2 சைடும் பார்க்கலாம். இந்த பாருங்கள்,
ரூ. 100 தான். அதுக்கு அடுத்து ஒன்று 2003 கிளிப் எரர். இந்த சைடு வந்து ரிம்மே இல்லை, இந்த சைடு வந்து ரிம்மு புடைப்பாக மேல் நோக்கி தென்னிக்கிட்டு இருக்கும். கிளிப், இதுக்கு பேர் கிளிப் எரர், இதுக்கு பேர். இது என்னது? ஷிஃப்ட் எரர். கொஞ்சம் இந்த பக்கம் அதிகமான ரிம்மு தெரியுதா, பெரிய ரிம்மாக தெரியுதா? இந்த பக்கம் வந்து ரிம்மே இருக்காது, இந்த சைடு ரிம்மே இருக்காது, கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகிருக்கு. அதுக்கு ஒரு ஷிஃப்ட் எரர். இது ஒரு ஷிஃப்ட் எரர். இந்த சைடு ரிம்மு நல்லா வளைஞ்சு தெளிஞ்சிருக்கும், பிரிண்ட் உள்ளதில் இழுத்துருக்கும். இந்த சைடு வந்து ரிம் எதுவுமே இருக்காது. இது ஒரு ஷிஃப்ட் எரர். அதேமாரி தான் ரிம்மிலேருந்து கொஞ்சம் விலகி இருக்கும், இந்த சைடு ரிம்மே இருக்காது. பின்பக்கம் பார்த்தாலும் தெரியும், இந்த அழகாக தெரியுது பாருங்க பின்பக்கம். இது ஷிஃப்ட் எரர் $2. அதே மாதிரி தான், இந்த பக்கம் ரிம் இருக்காது, இந்த சைடு ஃபுல்லாக ரிம் இருக்கும். இந்த சைடும் அதே, இந்த சைடு நிறைய தெரியலை, இந்த ஒன் சைடு மட்டும் நிறையா தெரியுது. இது ரிம் வெரைட்டி. இது வந்து சுற்றியே ரிம்மே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் முழுக்குன்னு இருக்கும். லைட் ரிம்மும் கிடையாது, ஹெவி ரிம்மும் கிடையாது. இந்த சைடும் அதேமாரி சுற்றி ரிம்மே கிடையாது, நல்லா முழுக்குன்னு இருக்கும், முழுக்குன்னு இருக்கும். 1992 ஏற்கனவே இது நார்மல் காயினே $150. இது இவ்வளவு எரரை வச்சுக்கிட்டோம், வெறும் நம்ம $150 தான் போட்டிருக்கோம். கொல்கட்டா மின்ட் வேறு. கிளிப் எரர் சுற்றி நல்லா நெளிஞ்சு மேல் நோக்கி கிளிப்பு மாதிரி இருக்கும். 1998 நொய்டா மின்ட். இது 1998 நொய்டா மின்ட். இது ஒரு ரேர் காயின். இது எந்த ரேர் காயினாலும் நம்ம ஒரு உள்ள ரேட்டு தான் போடுவோம். இது ஒரு கிராக் எரர். இந்த பக்கம் வந்து கிராக் ஆகிருக்கு, அந்த சிங்க பக்கத்தில் இந்த அங்கிட்ட ஒரு கிராக் ஆகிருக்கு வருங்க, இந்த இருக்க வருங்க கிராக்கு. 2 பின்பக்கம் இருக்கான்னு பார்ப்போம். இந்த இருக்கா கிராக்கு. 3 அங்கிட்டு காயின் வெடிப்பு ஏற்பட்டு கிராக்காக இருக்கும். 1998 இது ஹைதராபாத் மின்ட்டு. ஆஃப் கட் எரர். இதுக்கு தான் இன்டென்ட் எரர்னு பேர். உள்ளே வந்து மெட்டல் இருக்காது, இதுக்கு இந்த பக்கம் மெட்டல் இருக்காது, ஆஃபாக கட் பண்ணியிருப்பாங்க. இந்த சைடு ஒன்றும் தெரியாது, ஆனால் கொஞ்சம் நெளிஞ்சி சப்பையாகி இருக்கும். இந்த பக்கம் பாதி மெட்டல் இருக்காது. ஆஃப் கட் எரர். ரெயின் கிராக் எரர். அது கிராக்கு, ஆனால் மலைச்சாரல் விழுந்த மாதிரி மேலேருந்து கீழ் நோக்கி அப்படி செதஞ்சிருக்கும். இதான் நானே வந்து மிஷினில் இப்படி சப்புன்னு அச்சடித்து இப்படி தள்ளாமல் அச்சடித்து இப்படி உரசிக்கிட்டே வெளியே தள்ளுன்றது. அது காயின் ஃபுல்லாக கிராக் ஆகிரும். இது நம்ம எதுவும் செஞ்சுருக்கோம்னு நினச்சிருக்க வேண்டாம். இது இஷ்யூடே இப்படி தான், காயின் ரிலீஸே இப்படி தான் பண்ணியிருக்காங்க. 2003 உள்ளது. எரரில் அது ஒரு வகை. கட் அண்டு கிளிப் எரர். இங்கிட்டலாம் நெளிஞ்சு கிளிப் மாதிரி மேல் நோக்கி புடைச்சிக்கிட்டு இருக்கும், இந்த சைடு கட் ஆகிருக்கும். நம்ம வந்து எதுவும் சுற்றியில் வச்சு கட் பண்ணியிருக்கோம்னு யாரும் எண்ணின வேண்டாம். அது காயின் இஷ்யூ பண்ணையிலேயே அல்லது ரிலீஸ் பண்ணையிலேயே உள்ள கட்டு தான் அது. கட் அண்டு கிளிப் எரர். இது ஒரு இன்ஸ்டன்ட் எரர். இன்ஸ்டன்ட் எரர்னால் உள்ள மெட்டல் இருக்காது. மெட்டல் இருந்துன்னா எக்ஸ்ட்ரா மெட்டல். இந்த இருக்கிற இந்த பள்ளத்தில் மெட்டல் இருக்காது. இந்த 2002 நோட் இருக்கா, இந்த சைடு ஃபுல்லாக மெட்டல் இருக்காது, பள்ளமாக இருக்கும். இந்த சைடும் பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு. இந்த இருக்க வருங்க, இந்த ரெண்டை காணும் பாருங்கள், 2 காணும். அது கீழே உள்ள இடத்துல காணும். அந்த சைடு ஃபுல்லாக பள்ளமாக இருக்கா. இது ஒரு எரர் காயின். இதுதான் அந்த எக்ஸ்ட்ரா மெட்டல் எரருங்குது. இந்த இடத்துல பாருங்கள், ஒரு கோடு மாதிரி போட்டிருக்கேன். ஏன் போட்டிருக்கேன்னு நல்லா இப்போ நானும் பார்த்துக்கிறேன்னு. தெரியுது. 1998 வருஷத்தில் பாதிக்கு மேலே மெட்டல் இருக்கா. கீழே வந்து மின்ட் இருக்குது, மின்ட்டெல்லாம் மூடிடுச்சு. இந்த மெட்டல் வந்து அந்த மின்ட்டை மூடிடுச்சு. ஒரு அருமையான எக்ஸ்ட்ரா மெட்டல். சில சமயம் எங்கிட்டாவது ஒரு இடத்துல மடிஞ்சு கிடக்கும் மெட்டல். இந்த இடத்துல வந்து மடிஞ்சிருக்குங்கிற அர்த்தத்துக்கு அந்த 1998 பாதி வரைக்கும் மெட்டல் மடிஞ்சு கிடக்கு. அதில் கீழே என்ன மின்ட்டுன்னு தெரியாது. ஒரு அழகான எக்ஸ்ட்ரா மெட்டல் எரர்.
100 தான் போட்டிருக்கேன், வெறும் 100 தான் போட்டிருக்கேன். கிளிப் எரர், சுற்றி அந்த ரிம் வந்து தென்னிக்கிட்டு இருக்கும். மாஸ்கோ மின்ட்டு, இதெல்லாம் விடக்கே அந்த இது வந்து ரொம்ப ரேர். வருஷத்தை மறைச்சிருக்கிறது ரொம்ப ரேர் காயின். 2 rupees 2007 ஹைதராபாத்து 300 ரூபா. எக்ஸ்ட்ரா மெட்டல் இந்த இருக்கு பாருங்க, எக்ஸ்ட்ரா மெட்டல். அந்த எழுத்து மேலே ஃபுல்லாக இருக்கு பாருங்க, ருப்பியே தோ. இது வந்து தோ ருப்பியே நேரம், ஓகேவா? தோ, இது ரூ இப் ஏ ருப்பியே. இது வந்து ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா மெட்டல். 2 rupees. இது வந்து ஆங்கிலத்தில், இது வந்து ஹிந்தியில். இது வந்து தோ, இது தா, இது தாவண்ணா, இது தானா, இது தாவண்ணா, இது மேல் நிற்கி கோடை விட்ருக்கா, அது தோனா. தோ ருப்பியே. இது ஒரு 2 ரூபா காயின். இது எல்லாத்துலையும் நான் ரேட்டு போட்டுக்க, அப்புறம் கூட்டி சொல்லவா? $300, $400, $500, $600, $800, $800, 1100, 1300, 1400, 1400, 1500, 1600, 1700, 1800, 1900, 2100, 2400, 2500, 2650, 2750 ரூபா. இதோட மொத்த ரேட்டு 2750 ரூபா. அப்போ 1375 ரூபா. கரெக்டா? 2750 ரூபானா எவ்வளோ வரும்? $1350னா 2700, 50 ரூபாய் 25, 1375 ரூபா. 2700 ரூபாய்க்கு 1375 ரூபா நீங்கள் கொடுத்தா போதும். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆஃப் ரேட் இன்றைக்கி வந்து 50% உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டு. இதிலும் குறைச்சி இந்த நாணயத்தை கொடுக்க முடியாது. ஏன்னா இது எல்லாமே ரேரு, எரரு, எக்ஸ்ட்ரா மெட்டலு, எல்லாமே ஒரு நல்ல ஒரு மெட்டல் எரர் கலெக்ஷன். எல்லாமே 2 ரூபா நாணயம் ஒரு செட்டு. இது வேறு 2 ரூபா நாணயம் என்கிட்ட இல்லை. இருக்கிறதுலே 2 ரூபா நாணயத்தை ஃபுல்லாக பிறக்கி தான் இன்றைக்கி இந்த பதிவு போடுவேன். வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேணுங்கிறவங்க இன்றைக்கே உடனே புக் பண்ணி வாங்கிக்கோங்க.